இந்த லாஸ்ட் லேண்ட்ஸ் அப்படின்னு 2025 வந்த ஒரு அற்புதமான படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படம் ஒரு ஃபேண்டசி படம். நாம பார்க்காத பல காட்சிகளை இந்த படத்துல பார்க்க போறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபேண்டசி கதைகள்ல பெருசா ட்விஸ்ட் இருக்காது. ஆனா இங்க பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்னு பின்னாடி நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு ட்விஸ்ட் தானான்னு பார்த்தா அதை தாண்டி எண்டுல கடைசியா இன்னும் பயங்கரமான ஒரு ட்விஸ்டையும் ரிவீல் பண்றாங்க. கதை ரொம்ப அற்புதமான கதை, சூப்பரான படம். எப்படி இந்த படத்தை எவ்வளவு நாளா நான் பார்க்காம விட்டேன்னு தெரியல. செம ஒருத்தான படம். நீங்களும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா பார்க்கணும். கதை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. வாங்க என்ன ஏதுங்கிறத இந்த லாஸ்ட் லேண்ட்ஸ் 2025 வந்த இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம பாட்டிஸ்டா ஒரு அற்புதமான ஃபேண்டசி உலகத்துக்குள்ள போக போறோம். ஆனா வயிற்றுல புளிய கரைக்கிறாப்புல நிறைய சீன்கள் இந்த படத்துல இருக்க போகிறது. தைரியமானவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கன்னு ஒரு இன்ட்ரோவை கொடுத்துட்டு தான் படத்துக்குள்ளேயே கூட்டிட்டு போறார். இப்ப இருக்கிற இந்த உலகம் அடுத்த சில பல நூற்றாண்டுகள்ல காணாமல் போகும். அப்படித்தான் இந்த படத்துல காணாம போயிருக்குது. யுத்தம் தான் காரணம். யுத்தத்தோட முடிவுல உலகமே அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்படி யுத்தத்துல செதறி போய் கண்ணா விண்ணான்னு சேதாரம் அடைஞ்ச அந்த பகுதிகளை இப்போ த லாஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இழக்கப்பட்ட நிலம், த லாஸ்ட் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இப்போ வினோதமான விசித்திரமான பல உயிரினங்கள் வாழ்கிறதாம், இருட்டுக்குள்ள வாழ்கிறதாம். அந்த யுத்தத்துக்கு பிறகு மிச்ச மீதி இருக்கிற சில மனிதர்கள் எல்லாம் ஒரே இடத்துல சென்னை மாதிரியான ஒத்த சிட்டியில ஒட்டுமொத்த உலகமும் வாழ்கிறது. ஒட்டுமொத்த உலகத்துல தப்பி பிழைத்தவர்கள்லாம் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறது சென்னை மாதிரியான ஒரே ஒரு சிட்டியில தானா. அந்த ஒத்த சிட்டியை தவிர மீதி இருக்கிற உலகம் ஃபுல்லாவே ஆல்ரெடி யுத்தத்தினால அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்பேற்பட்ட இழக்கப்பட்ட அந்த லாஸ்ட் லேண்ட்ஸ்ல இருந்து திடீர்னு ஒரு சூனியக்காரி எழுந்து வருகிறாளாம். அவ பேரு கிரே. இன்னைக்கான இந்த கதையில நம்ம பாட்டிஸ்டா எப்படி அவளை முதன்முறையாக சந்தித்தார், எப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தர் காப்பாத்திக்கிட்டாங்கிற கதையை தான் நம்ம பார்க்க போறோம்னு பாட்டிஸ்டா வாய்ஸ் ஓவர்ல சொல்றாரு. கட் பண்ணி இப்போ இன்ட்ரோ சீன்லயே அந்த சூனியக்காரியை தான் கட்டுறாங்க. பார்த்தா கழுத்துல தூக்கு போட்டு பின்னாடி கயத்துல கட்டி ஒரு சிலுவைக்கு மேல ஒரு தூண்டு ஒரு டப்பா வச்சு அதுக்கு மேல நிக்க வச்சிருக்காங்க. அங்க எவ்வளவோ பேரு சுரங்கத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அத்தனை பேரையும் ஒருத்தி வேலையை நிப்பாட்ட சொல்றா. சர்ச்சையும் ஜீசஸையும் கும்பிடாம வேற ஏதாவது வேலைகளை பார்த்தா அவங்க அத்தனை பேரையும் நாம சூனியக்காரிகள்னு கூப்பிடுவோம். அந்த மாதிரிதான் சூனியக்கார வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சூனியக்காரிக்கு இன்னைக்கு நாம தண்டனை கொடுக்க போறோம்னு ஒருத்தி சொல்றா. இனிமே இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட யாராவது உதவிக்குன்னு போனீங்கன்னா இல்ல உதவி கேட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கதி தான். சட்டப்படி அது தப்பு. ஏதாவது உங்களுக்கு உதவி தேவையா ஆண்டவரை ஜெபிங்க, சர்ச்சுக்கு போங்க. இந்த மாதிரி சூனியக்காரி கிட்ட போய் உதவி கேட்க கூடாதுன்னு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இவளை மாத்த போறேன்னு சொல்லி கீழே இருந்த அந்த சிலுவையை தள்ளி விட்டுட்டா. இப்போ கழுத்து மாட்டிக்கிட்டு ரொம்ப உயிர் பயத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா உசுறு போய்கிட்டு இருக்குது. அங்க ஒரே ஒருத்த மட்டும் நின்னு இவ சாகிறத பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவதான் சூனியக்காரியாச்சே தன் கண்களின் மூலமா அவனை வசியப்படுத்தி அவனே ஏதோ தூக்குல தொங்குறாப்ல அவனை நினைக்க வச்சு அந்த கைத்தை அறுக்க வச்சிடறா, சுட வச்சிடறா. துப்பாக்கியால சுடுவான், கயிறு அந்திருச்சு, அவ எஸ்கேப். அடுத்து பார்த்தா அங்கிருந்து ஓடியார அந்த சூனியக்காரியை அவன் சுட்டுக் கொள்றாப்ல இவனுக்கு மட்டும் தெரியும். ஆனா நிஜத்துல அவன் சுட்டுக் கொண்டது அவன் கூட இருக்கிற சக வேலையால. அவ தப்பிச்சிட்டா. எனக்கு என்ன ஆகுது, எனக்கு ஒன்னும் புரியலையே அவன் வருத்தப்படுவான். அப்ப அந்த லேடி, நீ அந்த சூனியக்காரிக்கு அடிமையாகி விட்டாய், செத்து போன்னு கழுத்து அறுத்து போட்டுறா, அவளை கண்டுபிடிங்க, அவளை வேட்டையாடுங்கன்னு உத்தரவு போட்டா. எல்லா பேரும் வேட்டையாடுறதுக்காக களத்துல இறங்குவாங்க. ஆனா அப்படி வேட்டையாட இறங்குறவங்களையே வேட்டையாடி தள்ளிக்கிட்டு இருக்கிறா நம்ம சூனியக்காரி. ஒவ்வொருத்தங்களையும் திடீர் தாக்குதல் நடத்தி காலி பண்றா. கடைசியில அந்த லேடி மட்டும் தான் மிச்சம். அவ கழுத்துலயே கத்தியும் வச்சாச்சு. என்ன கழுத்துல கத்திய வச்சுட்டு மட்டும் அப்படியே இருக்கிற, அறுத்து போட்டுரு அப்படிங்கிற அவ. ஆனா தனக்கு பண்ணாப்ல இவளுக்கு பண்ணணும்னு முடிவு பண்ணி இவளையும் அதே மாதிரி தூக்குல தொங்க விட்டுட்டா. ஆனா அவ பண்ணாப்ல சிலுவையை ஏத்தி விடல. இப்படி தொங்க விட்டு அவமானப்படுத்தி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறா. நினைச்சிருந்தா கொண்டு இருக்க முடியும். தூக்குலயே தொங்கியும் இவ சாகலன்னு சுரங்க வேலையில இருக்கிற எல்லா பேருமே இவளை ஒரு மாதிரியா புகழ ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி இப்போ நம்ம பாட்டிஸ்டாவோட அறிமுகம். ஒரு குதிரையில துப்பாக்கி ஒண்ண வச்சுக்கிட்டு ஜம்முன்னு இறங்கி வர. யாரு காசு கொடுத்தாலும் அந்த காசு கொடுத்த காசை வாங்கிட்டு வேலை செய்யறவர் தான். ஒரு கூலி தான் இவரு. அவங்கிட்ட இருக்கிற துப்பாக்கியை ஒருத்தர் எடுப்பான் பாருங்க, திருட்டுத்தனமா. 2 தலை நாகம் ஒண்ணு துப்பாக்கியில எப்பவுமே சுருண்டு இருக்கும். அது அவனை கொத்தி கொன்னுடுது. அடுத்து நம்மால இவரை கொல்ல வரவங்க எல்லாத்தையுமே போட்டு தெளிக்கிட்டு இருக்கிறார், போட்டு பொழந்து கட்டுறார். அடுத்து துப்பாக்கி எடுத்து அந்த பாம்பு கிட்ட நீட்ட பாம்பு அழகா அந்த துப்பாக்கியில சுருண்டு மறுபடியும் பழைய பொசிஷன்ல நிக்குது. இந்த துப்பாக்கி வேலை செய்யாதான். எவனாவது இந்த துப்பாக்கி எடுக்க முயற்சி பண்ணும்போது அந்த பாம்பு அவங்கள குத்தி தெளிடும் போல. அப்புறம் தப்பிச்ச சூனியக்காரி ஏதோ ஒரு பில்டிங்க்கு போறா, இவளோட இடத்துக்கு போறா. அங்க வெளியில ஒரு வயசான பாட்டிமா இருக்கும். அந்த பாட்டிமாக்கு கண்ணு தெரியாது பாவம். அந்த பாட்டிமாக்கு எப்ப வந்தாலும் இவ தாராளமா பிச்சைப்படுவா. ஆனா ஒரு காலத்துல இந்த பாட்டிமாவையே வளர்த்தது இந்த சூனியக்காரி தானா. அப்போ சூனியக்காரிக்கு அப்ப எவ்வளவு வயசாயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா பாக்குறதுக்கு இன்னும் இளமையோட இருக்கிறாப்ல தெரியுது. இவளை பாக்குறதுக்காக இப்ப இந்த ஏரியாவை ஆண்டுகிட்டு இருக்கிற படை தளபதி ஒருத்தவர் வர. கூட ஒருத்தி ஃபுல்லா கவர் பண்ணி ஒருத்தி இருப்பா. ஆனா பார்த்ததும் சூனியக்காரிக்கு தெரிஞ்சு போச்சு, இங்க வந்திருக்கிறது படை தளபதி மட்டும் இல்ல, கூட இருக்கிறது இந்த சிட்டியோட ராணியும் கூட, கியூனும் கூட. ஒரு ராணிக்கு இங்க என்ன வேலை அப்படிங்கிறாப்ல இவ கேட்க, யாரு வந்து என்ன கேட்டாலும் கொடுக்கிற சன்மானத்தை வாங்கிட்டு கேட்கறத கொடுப்பியாமே, எனக்கு கேட்கறத கொடுக்க முடியுமா
அப்படின்னு கேட்டு ஒரு பண முடிப்பா கொடுக்குறா. இதையும் நம்மால் வாங்கிட்டு என்ன வேணும்னு கேட்டா உருமாறக்கூடிய சக்தி வேணும், ஓனாய் மாதிரி உருவாறக்கூடிய சக்தி வேணும், ஷேப் ஷிஃப்டிங் பவர் வேணும்னு கேட்கிறா. சரி அரேஞ்ச் பண்றேன், அடுத்த முழு பௌர்ணமிக்குள்ள உனக்கு அந்த பவரை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறா. யாரு என்ன வந்து கேட்டாலும் முடியாதுன்னு சொல்றக்கூடிய அந்த ஆப்ஷன் இவகிட்ட இல்ல போல. யாரு என்ன வந்து கேட்டாலும் ஓகேன்னு தான் சொல்லுவாங்க போல தெரியுது. ஒரு டீல எஸ் தான் சொல்லி பழகி இருக்காங்க. இது வரைக்கும் நோ சொன்னதில்ல, சொல்லவே முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோயினோட நிலைமை, சூனியக்காரியோட நிலைமை. தான் இந்த மாதிரி ஷேப் ஷிஃப்டிங் பவர் வேணும்னு கேட்கும்போது படைத்தளபதி வீரர்கள் யாரும் அங்க இருக்க கூடாதுன்னு ஏற்கனவே போக சொல்லியிருப்பாங்க. கேட்டது கிடைக்கும் போய் வான அமிச்சாச்சு. ராணி ரொம்ப சந்தோஷமா போறா. ஆனா போறதுக்கு முன்னாடி இப்படி நீ கேட்கறது வரமில்ல, சாமா கூட போய் முடியும், பாத்துக்கோன்னு ஒரு வார்னிங்க கொடுத்தாலும் அப்பயும் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்றா. இவங்களும் சரி ஓகே பயணத்துக்கு தயாராகும்னு கிளம்புறாங்க. இப்படி ஒரு ஷேப் ஷிஃப்டிங் பவர் வேணும்னு கேட்டா இஷ்டத்துக்கு இவங்க சும்மா கையை நீட்டி ஜூம் இந்தா வந்துருச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஷேப் ஷிஃப்டிங் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருப்பான்ல, அவனை கண்டுபிடிச்சு அவங்கிட்ட இருக்கிற பவரை புடிங்கி வேணா இவகிட்ட கொடுக்க முடியும். ஆனா அந்த மாதிரி ஷேப் ஷிஃப்டிங் பவர் இருக்கிற ஒருத்தன் வேஸ்ட் லேண்ட் ஏரியா பக்கம், லாஸ்ட் லேண்ட் ஏரியா பக்கம் இருக்கிறதா ஒரு செய்தி. ஆனா அந்த ஏரியால சில பேர் ரொம்ப அகோரிகளாக தெரியுறாங்க. இவ கண்ணு முன்னாலே கனவுல அவங்க தான் வரானுங்க போல தெரியுது. ஆயுதத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடியே படைத்தளபதி வந்து யாரு என்ன கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லாம கொடுப்பியாமே, எனக்கு ஒன்னு கொடுக்கணும் அப்படின்னு வந்து நிக்கிறான். அதுக்கு சன்மானமா தான் குடும்பத்துல இருக்கிற ஒரு தங்க கடிகாரம் ஒன்னு கொடுக்குறான், வாட்ச கொடுக்குறான். கொடுத்துட்டு தனக்கு என்ன வேணும்னு கேட்கறான் தெரியுமா. ராணி வந்து கேட்ட விஷயத்துல அவ ஃபெயில் ஆகணும், அவளுக்கு அது கிடைக்க கூடாதுன்னு வந்து நிக்கிறான். ஏன்டா துரோகம் பண்றேன்னு கேட்டா துரோகம் எல்லாம் கிடையாது, அந்த அம்மாவுக்கு என்ன வேணும்னு கேட்கறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, அவங்கள காப்பாத்த தான் முயற்சி பண்றேன், கேட்டது கொடுக்க முடியுமா முடியாதுன்னு கேட்க முடியாதுன்னு என்னால சொல்ல முடியாது, கேட்டது கிடைக்கும்னு டீல போட்டுறாங்க. அப்புறம் ஒரு மேஜிக்கை போட்டு ஷேப் ஸ்டிச்சிங் பவர் இருக்கிறவன், ஷேப்பை உருமாறும் சக்தி இருக்கிறவன் யாரு, அவன் எங்க இருப்பான்னு இவங்க ஒரு தடவை முயற்சி பண்ணி பாக்குறாங்க. சிந்தையில் தேடி பார்க்கறாங்க. ஆறு மாதிரி, ஆனா ஆறுக்கு பதிலா எலும்பு கூடுகள் கிடக்கும். அந்த மாதிரி ஒரு லேக் இருக்குது போல, மண்டவோடு லேக். அந்த ஏரியா பக்கம் ஒருத்தன் ஷேப்பை ஷிஃப்ட் பண்ணி உருமாறி ஒரு ஓனாய் மனிதனா உருமாறி வர்றான். அந்த ஓனாய் அங்க இருக்கிற பல பேரை வேட்டையாடுது. அதை இவ பார்த்து ஒரு செகண்ட் ஆடி போவா. ஆனா அந்த ஒரு ஆளை பிடிச்சி தான் அவனோட பவரை பிடிங்கி தான் கொடுக்கணும், வேற வழி இல்லை இவளுக்கு. பாவம். இப்ப மறுபடியும் ராணியை காட்டுறாங்க. ராணி பக்கத்துல ராஜா ரொம்ப வயசானவர், இப்பயோ அப்பயோ இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு, பெட்ல படுத்து கிடக்கிறாரு. பெட்லயே உச்சா போயிட்டாரு பாவம். அடச்சை இவ்வளவு கேளமா கிடக்குறையான்னு ராணி திட்டுறாங்க ராஜாவை. ராஜாவோட உத்தரவாதப்பட்டு அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் பயப்படத்தான் செய்வாங்க. ஆனா ராணி பயப்படுறாப்ல தெரியல. இப்பயே அப்போன்னு இழுத்துக்கிட்டு இருக்கிற சட்டுப்புட்டுன்னு செத்து போயான அசால்ட்டா பேசுவாங்க. அப்புறம் பெல் அடிச்சா வேலையாட்கள் வருவாங்க, ட்ரெஸ் எல்லாம் கிளீன் பண்ணுங்க, பெட்லயே உச்சா போயிட்டாருன்னு திட்டுறா. உலகத்துல இருக்கிற பல ஆம்பளைங்க ஒன்ன மாதிரி தான் கேடு கட்டவனுங்க, ஆனா ஒருத்தனை தவிர அப்படின்னு ராணி சொல்றாங்க. யார் அந்த ஒருத்தனை பார்த்தா நம்ம பட்டிஸ்டா தான். அவனையும் இவ்வளவு லவ் பண்றாங்க. அப்பப்பா நம்ம ஆளு வந்து போய்கிட்டு இருப்பாப்ல. இப்ப கூட அப்படி வந்து போய்கிட்டு இருக்கும்போது வீரர்கள் சில பேர் அவனை பார்த்து அவனை பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. அசால்ட்டா அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நம்ம ஆளு எஸ்கேப். அடுத்து ஒரு பார்ல சீட்டு விளையாடுறதுக்காக சீட்டு கட்டோட காத்துக்கிட்டு இருக்கிறார், சூதாடுறதுக்காக. அங்க நம்ம சூனியக்காரி வரா. லாஸ்ட் லேண்ட்ல அடிக்கடி நீ போயிட்டு வரியாமே அந்த லேண்ட் பக்கம் எல்லாம், அங்க எனக்கு ஒரு காரியமாகணும், உதவி தேவைன்னு வந்து நிக்கிறா. நான் பேச வரல, சீட்டு விளையாட வந்திருக்கிறேன்னு சொன்னதும் சீட்டு தானே நான் விளையாடுறேன்னு முன்னாடி உட்காந்து அசால்ட்டா அந்த போட்டியில ஜெயிக்க முயற்சி பண்றா. அவங்கிட்ட இருக்கிற காடு நல்ல காடு போல, காடெல்லாம் பார்த்துட்டு மொத்த பணத்தையும் பெட்டு கட்டுறான். ஆனா இந்த அம்மா காடே பார்க்காம அவங்களும் பதிலுக்கு பெட்டு கட்டுறாங்க. ஆனா ஜெயிச்சது யாருன்னு பார்த்தா சாட்சாத் நம்ம ஹீரோயின் தான். சூனியக்காரி தான் ஜெயிக்கிறா. மொத்த பணத்தையும் சம்பாதிச்சுட்டு அதே பணத்தை உனக்கு கொடுக்குறேன், எனக்காக வேலை பார்க்கறோம்னு டீல் பேசுறா. அடி பாவி, உங்ககிட்ட இருக்கிற பணத்துல முக்காவாசி பணம் நான் சூதாட்டத்துல தோத்ததுன்னு அவன். அதெல்லாம் கிடக்கட்டும், வா வேலையை நல்லபடியா முடிச்சு கொடு, உனக்கு நிறைய பணம் கிடைக்குங்கிறா. சரி ஓகே அப்படின்னு யோசிக்கிற, வேணாமா இல்ல சொல்லலாமா ஓகேன்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயம், இங்க பாரு உனக்காக நான் ஒன்னு சொல்றேன். ஒரு கால் இந்த பயணத்துல நான் உன்னை ஸ்லோ பண்றாப்லையோ ஒரு டெட் வெயிட் மாதிரி உனக்கு தெரிஞ்சேன்னா என்ன நீ தாராளமா விட்டுட்டு போகலாம்னு ஒரு டீல் போடுறா. அதே மாதிரி நீ ஸ்லோவானேன்னா நான் உன்னை விட்டு போயிடுவேன், சம்மரமா அப்படின்னு கேட்க அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டு டீல பேசி முடிச்சிட்டாங்க. இனிமே நம்ம பாட்டிஸ்டா இவர்களுக்காகத்தான் வேலை பார்க்க போறான். அதே சமயம் பார் பக்கம் அந்த லேடி வரா. கூடவே சர்ச்சை சேர்ந்த அடியாட்களை கூட்டிட்டு வரா. இவங்களை ஒரு ஸ்னைப்பர் குறி வைக்கிறான் பாருங்க, ஜஸ்ட் மிஸ். அந்த ஆள் மேல இவங்கிட்ட இருக்கிற பாம்பை வீசியறிய பாம்பு அவனை கொத்தி தள்ளிடுச்சு. ஸ்னைப்பர் காலி. அடுத்து இன்னொருத்தவன் கையில போய் மாட்டிக்கும். அவனை காப்பாத்துறேன்னா அவன் கையவே ஒருத்தவன் வாளால வெட்டிடுறான். அப்புறம் அந்த பாம்பு இந்த பொம்பளை பக்கம் சீறி வர கத்தியால பாம்பை வெட்டி கொண்டு போட்டுறா. அதுக்குள்ள நம்ம ஆட்கள் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க குதிரையில. இப்ப அந்த பக்கம் சர்ச்சில் இருக்கிற மத குருவை காட்டுறாங்க. இந்த சிட்டில அமைதி நிலவுதுன்னா அதுக்கு இந்த சர்ச்சு தான் காரணம். இந்த சர்ச்சு தான் இழந்த நிலப்பரப்புகள்ல இருக்கிற கெட்டதுகளை மாய சக்திகளை தடுத்து நிறுத்துறதுங்கிறான். நிறைய பேர் பயந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஒரு விளம்பரம் மக்களுக்கு மத்தியில பரவிக்கிட்டு இருக்குது. ஒரு பேப்பர்ல தூக்குல தொங்க விட்டும் சாகாத சூனியக்காரின்னு அதை பத்தி ஏதோ போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த அம்மா வரும், உன்னை சாகடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சோம், உன்னை சாகடிக்காம சும்மா தூக்கு கயிறுல மட்டும் தொங்க விட்டு போனால எவ்வளவு கெத்து காட்டியிருக்கா, நம்மளை அவமானப்படுத்துறதுக்காகத்தான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கா, அவளை புடி, அவளை கொண்டு போடு, அவளை எப்படியாவது கண்டுபிடின்னு சொல்ல அதுக்கு ஒரு ஆளை நான் இழுத்து வந்திருக்கிறேன் அப்படின்றா அவ.
என்னடான்னு பார்த்தா சூனியக்காரி வளர்த்த ஒரு பாட்டிமா இருக்கல்ல, அந்த பாட்டிமாவை கொண்டு வந்து இங்க போட்டு அவங்களோட கைய மிதின்னு மிதிச்சு எங்க போயிருக்கிறாவ அப்படின்னு விசாரிக்க அந்த அம்மா பயந்துகிட்டு லாஸ்ட் லேண்ட் பக்கம் தான் போயிருக்கிறதா உண்மையை சொல்லிடுறா. அந்த பக்கம் பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க. அவனோட துப்பாக்கி வேலை செய்யாதுல, ஏதோ ஒரு பின்னு தான் வளைஞ்சு கிடக்குது போல. அதை அந்த அம்மா சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. கீழே போற வர பாம்பெல்லாம் பிடிச்சு இவன் இந்த பாம்பை வளர்க்கலாமா வேணாமான்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். துப்பாக்கியை கொடுத்து இனி இந்த துப்பாக்கி வேலை செய்யும், ஆனா துப்பாக்கி வச்சு சுடணும். மத்தவங்கள இதை ஏதோ விறகு கட்ட நினைச்சிட்டு அடிக்க கூடாது, அடிச்சேனா வேலை செய்யாதுன்னு எடுத்து சொல்றான். ராத்திரி இவ தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பேட்டிஸ்டா கையில கத்தியோட குத்துறதுக்கு வந்து நிக்கிறான். டப்புனு கையை பிடிச்சிருவாங்க. ஆனா அவங்க தப்பா நினைச்சிட்டாங்க. பக்கத்துல ஒரு தேளு அவங்களை குத்துறதுக்காக இருக்கும். அந்த தேளை குத்தி இவளை காப்பாத்துவான். ஒன்ஸ் நான் ஒரு டீலை ஓகே பண்ணி காசு வாங்கிட்டேன்னா அவங்களுக்கு லாயலா இருப்பேங்கிறான். இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்கு முழு பௌர்ணமிக்கு. ரொம்ப தூரம் பயணப்பட்டு போறாங்க. ட்ரேடிங் போஸ்ட்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு அவங்க 2 பேர் வராங்க. ஒருத்தி கையில துப்பாக்கியோட வர்றா. இவ யாருன்னா நம்ம பட்டிஸ்டாவோட பல காதலிகள்ல இவளு ஒருத்தி வரவேற்கிறா. அங்க ஒத்தக்கண்ணை ஒத்தவர் இருப்பாரு. அவர் தான் இந்த போஸ்ட பாத்துக்கிறவர் போல தெரியுது. இங்க இருந்து அந்த மண்டவோட ஆத்துக்கு எவ்வளவு தூரம் என்ன ஏதுங்கிறத நம்ம ஹீரோயின் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு ராத்திரி தங்கிட்டு காலையில புறப்பட்டு போலாங்கிறா. ஏன்னு கேட்டா அந்த பொண்ணுக்கு கம்பெனி கொடுக்கணுங்கிறா. சொன்னாப்லயே கம்பெனியும் கொடுத்துட்டு அடுத்து நாங்க மண்டவோடு ஆத்துக்கு போக போறதா சொல்லியிருப்பான். காலையில குட் பை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் அந்த பாட்டிமாவை சித்திரவதை பண்ணி மண்டவோடு ஆறுக்கு தான் போறாங்கிற உண்மையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக அந்த அம்மா தலைமையில நூற்றுக்கணக்கான சர்ச்சை சேர்ந்த விசுவாசிகளை ஒரு பெரிய ட்ரெயின்ல ஏத்தி ட்ரெயின்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க குதிரையில பயணம் பண்ணா இவங்க ட்ரெயின்ல பயணம் பண்றாங்க. அப்புறம் இன்னொரு மேட்டரையும் அந்த பாட்டிமாவை சித்திரவதை பண்ணி சர்ச்சை சேர்ந்தவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது என்னன்னா அந்த சூனியக்காரியை பாக்குறதுக்கு ராணியே வந்தது, தளபதி வந்தது, இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப கூட பாருங்களேன், ராணி வேகமா சர்ச்சுக்கு வராங்க. மதகுருவை பார்த்துட்டு என்ன திடீர்னு ஒரு ட்ரெயின் நிறைய ஆட்களோட வண்டி வெளியில போகுது, என்ன விஷயம் விசாரிக்க அந்த சூனியக்காரியை பிடிக்கிறதுக்காக தான் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேங்கிறாப்ல. இங்க பாரு, இங்க நம்ம சிட்டிக்கு பாதுகாப்பு தேவை, இங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஆட்கள் எல்லாத்தையும் அங்க அனுப்பிச்சு வைக்கிறது சரியா படல அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறார். உடனே அவர் லைட்டா மிரட்ட ஆரம்பிக்கிறார். சூனியக்காரிக்கும் மரண தண்டனை தான், சூனியக்காரி கிட்ட உதவின்னு கேட்டு போயிட்டு நின்னா கூட அதுக்கும் மரண தண்டனை தான் அப்படின்னு மிரட்டி பாக்குறார். யார என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா நான் ராணிங்கிறத மட்டும் மறந்துடாத, பார்த்து பேசுங்கிறாங்க. உடனே அவரு மதகுரு மக்களுக்கு மத்தியில ஒரு புரளி கிளம்பிட்டு இருக்குது அப்படின்றான். என்ன புரளின்னு கேட்டா, நீங்க மலடு, உங்களால குழந்தைய பெத்துக்க முடியாது, அடுத்த மன்னருக்கான வாரிசை உங்களால கொடுக்க முடியாதுங்கிறாப்ல மக்கள் பேசிட்டு இருக்காங்கன்னு வெறுப்பேத்தி விட்டுறான். அதே சமயம் அங்கிருந்து போன் பேசுறாப்ல ட்ரெயின்ல இருக்கிறவங்க கிட்ட. ராணி அவகிட்ட வந்து உதவி கேட்டதை நாம ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணாதான் ராணிக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும், அவ அதிகாரத்தை அடக்க முடியும். சோ அதுக்கு எனக்கு அந்த சூனியக்காரி உயிரோட வேணும். கூடவே அவ ராணி வந்து தாங்கிட்ட உதவி கேட்டாங்கிற உண்மையையும் ஒத்துக்கணும், ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி கம்யூனிகேட் பண்ணிட்டாரு. அடுத்து அவங்க நேரா வந்து யாரை பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அந்த பல காதலிகள்ல ஒருத்தி, அப்புறம் அந்த ஒத்தக்கண்ணை, அவங்களை எவ்வளவு கொடூரமா சித்திரவதை பண்றாங்கன்னு பாருங்க. இது மட்டும் முடியாம மூஞ்சியவே பொசுக்கிட்டானுங்க. இவ்வளவு டார்ச்சருக்கு பிறகுதான் வேற வழி இல்லாம அந்த அம்மா அவங்க மண்டவோட ஆத்துக்கு போயிருக்காங்கிற அந்த உண்மையை எடுத்து சொல்லிடுறா. மொத்தத்தை எரிச்சு தள்ளிட்டு தான் அவங்க கிளம்புறாங்க. அடுத்து நம்ம ஆட்கள் அங்க இருந்து பயணப்பட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ரிஃப்ட்ங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு வெறும் கம்பி தான் இருக்கும். ஒரு பஸ் கனெக்ட் செய்யப்பட்டிருக்கும். இந்த பஸ்ல ஏறி இங்க இருந்து அந்த பக்கத்துல போகலாம். இங்க இப்படி இந்த எண்டுல இருந்து அந்த எண்டுக்கு பஸ் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கல்ல, இந்த வேலையை நம்ம ஹீரோவோட நண்பர் ஒருத்தங்க பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் பாவம் தூக்குல தொங்கி இருக்கிறார். யாரோ அடிச்சு கொண்டு போட்டு ஏத்திருக்காங்க போல தெரியுது. யாரா இருக்குன்னு பார்த்தா வேற யாரு, சச்சு சேர்ந்தவங்க தான். இப்போ அவ கண்ணாடி போட்டிருக்கா. கண்ணாடி போடலன்னா எல்லாருமே கண்ணாடி போட்டிருக்காங்க. அவ தன் கண்களோட சக்தியை பயன்படுத்தி மயக்கிடுறா, வசியப்படுத்திடுறா. அதனால கண்ணாடி போட்டு வந்து ஜம்முன்னு கெத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க. பட்டிஸ்டாவோட காதலியை இங்க கொடூரமா தொங்க விட்டு உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுன்னு சொல்லி அவளை நெத்தி பொட்டிலேயே சுட்டு கொன்னுறாவ. அதை பார்த்ததும் பட்டிஸ்டா கோவப்படுவான். நம்ம சூனியக்காரியும் ரொம்ப அழகா களத்துக்குள்ள இறங்கி ஒருத்தவங்கிட்ட இருந்து 2 துப்பாக்கியை பிடுங்கி சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் சுட ஆரம்பிக்கிறான். பட்டிஸ்டாவும் சும்மா சொல்லக்கூடாது, பல பேரை சுட ஆரம்பிக்கிறான். ஆனா இவங்க கிட்ட தான் ஒரு ட்ரெயின் நிறைய அடியாட்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் களத்துல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. முதுன்னு 100 கணக்குல வர்றாங்க. எவ்வளவு பேரை தான் சுடுறது, அடிக்கிறது, கொல்றது வந்துகிட்டே இருக்கானுங்க. இதுலயும் குறிப்பா அந்த அம்மாவை சுட்டு தள்ளலான்னு பார்த்தா அவளை காப்பாத்துறதுக்காக விசுவாசிகள் எல்லாம் குறுக்கால போய் தோட்டாக்களை வாங்கி சாகுறாங்க. அவளை சாக விட மாட்டேங்கிறாங்க. வாய்ப்பில்லை, 100 கணக்கில் வந்துட்டு இருக்காங்க, இங்க இருந்து போகணும் வா அப்படின்னு அவ கூப்பிட்ட பிறகுதான் அவர் வரார். இவங்க ஒரு வண்டியில ஏறிக்கிட்டு தூரத்துல அந்த வயர் போகும்ல, கயிறு மாதிரி ஏதோ கட்டி விட்டுருக்காங்க. அதை சுட்டு விட்டதும் வண்டி இங்க இருந்து அந்த எண்டுக்கு அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு. அந்த கேப்ல எவ்வளவு பேர் எகுதி குறிச்சு உள்ள வராங்கன்னு பாருங்க. அப்படி உள்ள வர்றவங்க கரப்பாம்பூச்சிங்க மாதிரி உள்ள வந்துகிட்டே இருக்கானுங்க. அவங்க எல்லாரையும் முடிஞ்ச அளவு இவங்க தட்டி விட்டுட்டே இருக்காங்க, கொண்டுகிட்டு இருக்காங்க. எவ்வளவு பேர் கூட சண்டை போட வேண்டி இருக்கு, எவ்வளவு பேரை கீழே தள்ள வேண்டி இருக்குது. கூரை மேல எல்லாம் ஏறி வருவாங்க, அவங்களையும் சேர்த்து சமாளிக்க வேண்டி இருக்கும். சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஹீரோயின் சூப்பரா சண்டை போட்டு பல பேரை கடத்திக்கிட்டு இருக்கிறா. ஆனா அதே சமயம் கயிறை அறுத்து விட்டுருங்கன்ட்டாங்க இந்த அம்மா உத்தரவு. ஒரு பக்கம் கயிறை அவுத்து விட்டதுக்கே வண்டி
வண்டி எவ்வளவு தடபுறலுதுன்னு பாருங்க. இப்ப இன்னொன்னையும் சுட்டு இவங்க கயரை அறுத்து விட்டாங்க. 2 கயரை அந்ததுனால வண்டி அந்த பக்கத்துல இருக்கிற மலையில போய் முட்டிக்கிட்டு நிக்குது. இவங்க மேல இருந்ததுனால ஓரளவு பாறையை பிடிச்சு மேலே ஏறிட்டாங்க. ஆனா பின்னாடியே நம்ம பட்டிஸ்டா வராரு. அவர் கரெக்டா அந்த வண்டியை விட்டு மேல வந்து பாறையை பிடிக்கும் போது வண்டி கீழே விழுந்துருதுங்க. அருந்து கீழே விழுந்துருது. ஜஸ்ட் மிஸ். அப்புறம் ஒரு வழியா மேல ஏறி வந்துட்டு இருக்காங்க. அவ மேல ஏறிட்டா. பின்னாடி வர பட்டிஸ்டாவை கையை பிடிச்சு அப்படி தூக்கி விடுவா. அப்போ ஒரு ஸ்னைப்பர் துப்பாக்கி எடுத்துட்டு தூரமா இருக்கிறவங்களை குறிபாத்து ஒரு சுடுவா. தோல் பட்டையில குண்டடிபட்டிருக்கு. அதுல அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். மறுபடியும் 2வது குறி வச்சு சுட முயற்சி பண்ணும்போது குறி பார்க்கணுங்கிறதுக்காக கண்ணாடியை கழட்டு விட்டுருப்பா. நம்ம சூனியக்காரி தான் தன் கண்கட்டு வித்தையை பயன்படுத்தி அவளோட குறியை தப்ப வச்சுட்டா. அடுத்து முழிச்சு பாக்குறதுக்குள்ள அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்போ நடுவுல இருந்த இந்த வயரெல்லாம் கயரெல்லாம் அந்து போனதுனால இவங்க சுத்தி தான் வரணுமா. சோ முன்னோக்கி நம்ம ஆட்கள் போயிடுவாங்க, பின்னோக்கி அவங்க ஃபாலோ பண்ணி வரணும். அடிபட்டு இருக்கிற இடத்துக்கு மருந்து போடணும். அதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற தோட்டாவை எடுக்கணும். வாயில ஒரு கட்டையை கவிக்கிட்டு விரல உள்ள விட்டு அந்த தோட்டாவை கண்டுபிடிச்சு எடுத்து போட்டுறான். அப்புறம் இந்த அம்மாவை கொஞ்சம் முடிஞ்சா தையல் போட்டு விடுமா அப்படின்னு கேட்கறான். இவங்களும் தையல் போட்டு விட்டுட்டு பக்கத்திலேயே படுத்துட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ராணி இப்போ முழுகாம இருக்கிறாங்களாம். ஒரு மருத்துவச்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காங்க. மன்னர்கிட்ட கேட்டையா, நான் முழுகாம இருக்கிறேனா, இந்த சிட்டிக்கு ஒரு ராஜாவை நான் பெத்தெடுக்க போறேன். ஆனா குழந்தை ஓன் குழந்தை இல்லைங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த உண்மையை வெளியில நீ யாருக்கும் சொல்றதுக்கு உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லி மன்னரை தலைவாணியால அமுக்கியே கொலை பண்ணிடுறா. அப்புறம் மணி அடிச்சுட்டு மன்னர் இறந்து போயிட்டாங்கிற சேரிய பரப்புறா. அப்புறம் ஷேடாஸ் பேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. இது இருக்கிறதே ரொம்ப ஆபத்தான பகுதி. பின்னாடி ட்ரெயின்ல விரட்டி வராங்களா, அதை பார்த்துட்டு இவங்க படுவேகமா வண்டி ஓட்டிட்டு உள்ள வராங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்ட போகுது. இருட்டினால இந்த ஏரியா மிக மோசமான ஆட்களால் ஆளப்படும். அவர்களுக்கு நெருப்புனாதான் ஆகாதான். அதனால சுத்தி அங்க இருந்த டீசலையோ பெட்ரோலையோ ஊத்தி விட்டு இருட்டினதும் நமக்கு பாதுகாப்பு இந்த நெருப்பு தான் இவங்க உள்ள தயாரா இருக்கிறாங்க. கண்ணா பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது, லைட் எரியுது. அப்புறம் முதுன்னு நிறைய ஆட்கள் இறங்குறாங்க. நம்மால ஒரு துப்பாக்கியை கையில கொடுத்துருப்பான் அவகிட்டையும். என்னடான்னு பார்த்தா ரொம்ப விசித்திரமான பல உருவங்கள் வருது இவங்களோட சண்டை போடுறதுக்கு. இவங்க முடிஞ்ச அளவு நெருப்பை போட்டு அவங்கள பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இன்னும் கொஞ்சம் விவரம். பெரிய பெரிய தகரத்தை கொண்டு வந்து அது மேல போட்டு அந்த நெருப்பை ஈஸியா கடந்து போலான்னு பாக்குறாங்க. பதிலுக்கு நம்மால ஒரு ட்ரம்ப உள்ள தள்ளி விட்டுட்டு அதை வெடிக்க செய்வார். ஒன்னு அதையும் தாண்டி உள்ள வரும். அதை நம்ம ஹீரோயின் சூப்பரா பின்னாடி இருந்து குத்தி சமாளிப்பா. ஆனா அது கைகளையும் தலையையும் மொத்தமா இந்த பக்கத்துல திருப்பி அவளையே கொல்ல வரும். பதிலுக்கு இவ வெட்ட வர்றா. கத்திக்கிட்டே இருக்கு. பாட்டிஸ்டா முடிஞ்சளவு சண்டை போட்டு உன்னை வெளியில தள்ளி விட்டுறாரு. அப்பயும் அதுகளை அடங்குறாப்புல தெரியல. இவங்களும் முடிஞ்சளவு சண்டை போடுறாங்க, நெருப்பு எறிகிறாங்க. ஆனா இவங்க எல்லாருக்கும் தலைய ஒத்த வரப்பால அவன் மேல இருந்து இந்த கூத்த பாக்குறான். அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஜம்ப். அந்த நெருப்பு வட்டத்துக்குள்ள ஜம்ப் பண்ணியே உள்ள வந்துட்டாங்க. இந்த பொண்ணை பார்த்ததும் தலைவனுக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. நீயா கிரே, நீயா அப்படின்னு கேட்கறான். நாங்க எல்லாம் இப்படி திரியறதுக்கு நீதான் காரணம் அப்படின்றான். நீங்க வந்திருக்க கூடாதுங்கிறான். ஆனா நல்ல வேலைங்க, அந்த சமயம் இவங்க மறுபடியும் அவங்களோட கண்கட்டு வித்தையை பயன்படுத்தி அந்த ஆளோட கண்களை நல்லா உத்து பார்த்து தன்வசப்படுத்திட்டாங்க. அவங்கள எதுவும் செய்ய முடியாம ஃப்ரீஸ் பண்றாங்க. பட்டிஸ்டாவை எதுவும் செய்ய வேண்டான்னு இவ சொல்ல வைக்க கண்கட்டு வித்தையினால அவரும் சொல்றாரு விட்டுறாங்க. எனக்கு உதவி தேவை, என் பக்கத்தில் வந்து நெல்லுன்னு சொன்னதும் இவனும் போய் பக்கத்தில் வந்து நிற்பான் ஆறுதலா. ஏன்னா இவங்க கொஞ்ச நேரம் பவர் அதிகமாக பயன்படுத்தினா மயங்கி விழுவாங்க, நிற்க முடியாது இவங்களால. ஸோ முடிஞ்சளவு அவங்க வெப்பத்தை அவங்களோட நெருப்பை கையிலிருந்தே உருவாக்கி அந்த தலைவனை அழிக்கிறது மூலமாக அங்கே இருக்கிற எல்லாருமே அழிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஃபோர்ஸை பயன்படுத்திட்டாங்க. எரிஞ்சு சாம்பலாகி எல்லாம் செத்து போயிட்டானுங்க. ஆனால் இவங்க ஒரு மாதிரி தடுமாறி விழுந்துருவாங்க. அப்புறம் அங்கேருந்து வேற ஒரு இடத்துல அவங்க 2 பேர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க யார் அவங்கன்னு விசாரிக்க இவங்களும் என்கிட்ட ஒரு காலத்தில் உதவின்னு வந்தவங்க தான். அவங்க கிட்ட இருந்த பேராசை தான் அவங்களை இந்த மாதிரி மாத்திடுச்சு அப்படின்னு எடுத்து சொல்றா. இன்னும் ஒரு நாள் தான் முழு பௌர்ணமிக்கு. இவங்க சர்ச்சுங்கிறாங்க, மதகுருங்கிறாங்க. ஆனா மண்ட ஓட்ட தான் கடவுள் மாதிரி கும்பிடுறாங்க. ஜீசஸை கும்பிடுற குரூப் மாதிரி தெரியல. இது வேற மாதிரி தெரியுது. இப்போ மதகுரு மக்களுக்கு மத்தியில அடுத்த வாரிசு பிறக்க இருக்குது, ராணியோட வயித்துல குழந்தை வளருது அப்படின்னு சொன்னதும் மக்கள் எல்லாம் பயங்கரமா ஆர்ப்பரிப்பாங்கன்னு பார்த்தா யாரும் எதுவும் செய்யல. துப்பாக்கியை காமிச்சு மிரட்டுறேன்னு சொன்ன பிறகுதான் எல்லா பேரும் வாழ்க வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க. சிம்மாசனத்துல இப்போ ராணி உட்காந்துட்டு இருக்காங்க. மதகுரு மண்டி எடுக்கிறார். மன்னர் வாழ்க, ராணி வாழ்கன்னு கோஷம் போடுறார். எனக்கு தேவையானது அதிகாரம், அது எனக்கு கிடைச்சிருச்சு. உனக்கு தேவையானது அடுத்த வாரிசு, ஆள்வதற்கு வாரிசு, அதுவும் உனக்கு கிடைக்க போது, சந்தோஷம் தானங்கிறாங்க. ஆனா அவரோ உங்க குழந்தையோட 16வது வயசு வந்த பிறகுதான் முழு அதிகாரம் அந்த குழந்தைக்கு கிடைக்குமா, அதுவரை நீங்க பாதுகாப்பா இருக்கணுங்கிறாரு. எங்க பாதுகாப்பத்தான் நீங்க உறுதிப்படுத்திடுவீங்கன்னு லைட்டா பேசுவா. கண்டிப்பா நான் பாதுகாப்பு கொடுப்பேங்கிறாரு மதகுரு. ஆனா அடுத்து இந்த பக்கத்துல ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கிற நம்ம ஆளு கிட்ட பேசும்போது அவன் முன்னாடி மண்டியிட்டது எனக்கு பெருத்த அவமானம். சீக்கிரம் எனக்கு அந்த கன்ஃபெஷன் வேணும், அந்த சூனியக்காரி உயிரோட வேணும், அவரோட ஒப்புதல் வேணும், உண்மையை அவ எடுத்து சொல்லணும். அப்புறம் தான் இந்த ராணியை நான் ஒரு வழி பண்ணணும்னு சீக்கிரம் அவளை பிடிக்க சொல்லி உத்தரவு போடுறாரு. அடுத்து ஒரு நெருப்பு நிலத்தை காட்டுறாங்க. ஃபயர் லேண்ட் ஆகுது. நாளைக்கு நாம அந்த மண்டவோட்டு ஆத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிறாரு பட்டிஸ்டா அவகிட்ட. அங்க அந்த ஓனாய் மனுஷன் இருப்பானான்னு விசாரிக்கிறா. அவனை நான் தனியா மோதணும்ன்றா. அப்படி முயற்சி பண்ணா நீ இறந்துருவேங்கிறாரு பட்டிஸ்டா. நான் இறந்து பல வருஷம் ஆச்சுன்னு அசால்ட்டா பேசிட்டு போறாங்க அவங்க. இது முட்டாள்தனம், வேண்டான்னு பாட்டிஸ்டா எவ்வளவு தடுத்தாலும் அவங்க ஒத்துக்கல. இதுவரை என்ன கூட்டு வந்ததே பெரிய விஷயம். கொடுத்த காசுக்கு நீ நிறையவே வேலை பார்த்துட்ட. இந்த ஆண்டு பணமோ அந்த தங்க வாட்சியோ கொடுத்தா அவன் வேணாங்கிறான். பரவாயில்ல நீங்க வச்சுக்கங்க, நான் விருப்பப்பட்டு தான் இங்க வந்தேங்கிறான். ஏதோ சின்ன பழத்தனமா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இதுக்கு பிறகு அவனை பாக்குறது மிகப்பெரிய ஆபத்து, திரும்பி போயிடலாம் சொன்னா இல்ல எனக்கு வேற வழி இல்ல,
ஐ ஹாவ் நோ ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு என்கிட்ட யாருமே உதவின்னு ஒன்னு கேட்டு என்கிட்ட வரலன்னா நான் வாட்டுக்கு நிம்மதியா இருப்பேன். அப்படி யாராவது கேட்டு வந்துட்டாங்கன்னா நான் அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேங்கிறாங்க. நான் ஒரு சபிக்கப்பட்டவ அப்படிங்கிறாங்க. என் கூட வந்துருங்க, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது என் கூட யாரும் நெருங்க வேண்டாம், நெருங்கினா அவர்களுக்கும் ஆபத்துன்றா. எதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்கிறாரு பாட்டிஸ்டா. இன்னைக்கு தான் அந்த பௌர்ணமி நாள். நம்ம ராணியோ படை தளபதி கிட்ட நிறைய விசுவாசிகளை அந்த மதகுரு கூப்பிட்டு இருக்கிறான். இப்பதான் நம்ம கிட்ட அதிகாரம் இருக்குது, அதை எல்லாத்தையும் புடுங்க முயற்சி பண்றான்னு இந்த அம்மா வருத்தப்பட்டு சொல்லுது. என்னோட பாதுகாப்பு படையில இருக்கிற வீரர்களோட எண்ணிக்கை அவங்களோட எண்ணிக்கையை விட அதிகம், என்னால அவங்கள சமாளிக்க முடியுங்கிறான் படைத்தளபதி. அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி அழகா முத்தம் கொடுத்து படைத்தளபதியை தன்வசம் வச்சுக்கிட்டாங்க. அடுத்து இந்த எண்டுல இருந்து அந்த எண்டுக்கு குதிரையில போய்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற தண்டவாள இந்த இரும்புகள் எல்லாம் ஒரு மாதிரி அதிரும். அப்ப என்ன அர்த்தம்? ட்ரெயின்ல அவங்க ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஓடி ஒளிஞ்சது போதும்னு சொல்லி அந்த ட்ரெயினுக்கு எதுக்கவே இவ வந்து நிக்கிறா. இவளை பார்த்ததான் அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. நின்னவங்க வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்கள பிடிக்கணும்ன்றதுக்காக நிலக்கரிய வேக வேகமா அள்ளி அள்ளி ஊத்தி வண்டியை இன்னும் வேகப்படுத்துறாங்க. படு வேகமா வண்டி வந்துட்டு இருக்குது. அவங்க இப்படி வேகமா வரணுங்கிறதா அவங்களோட திட்டம். அவங்களும் படு வேகமா ஓடுறாங்க. ட்ரெயின் இன்னும் வேகமா பக்கத்துல நெருங்கி வருது. அடுத்து பாலத்துல வந்துகிட்டு இருக்குது. ஆனா அந்த பாலம் நடுவுல இடிஞ்சு கிடக்குது. அதை அந்த அம்மா பார்த்துட்டு பிரேக் போட ஆரம்பிச்சிட்டா. வேகமா போனவங்க அந்த தண்டவாளத்தை தாண்டி ஏறி குதிக்கிறாங்க. என்னதான் பிரேக் போட முயற்சி பண்ணாலும் வண்டி வந்த வேகத்துக்கு நிக்காது. வண்டி அப்படியே கவர போகுது. இவங்களும் இப்ப கீழே விழுந்து சாவாங்கன்னு பார்த்தா கீழே ஒரு டவர்ல நம்ம பாட்டிஸ்டா கரெக்டா காத்துக்கிட்டு இருக்கிறா. அவங்க குதிக்கும் போது கரெக்டா கையை பிடிச்சு அவங்கள காப்பாத்திடுறான். ஆனா அந்த ட்ரெயின் மொத்தமும் கீழே விழுந்து உள்ளேயே சேர்ந்து அந்த பொம்பளை கூட இருந்த ஆட்கள்னு எல்லா பேருமே இறந்துட்டாங்க. ட்ரெயினையே மொத்தத்தையும் காலி பண்ணிட்டா. செமல்ல கெத்துல நல்ல ஐடியா. தண்டவாளத்தை காலி பண்ணா மொத்த வரைய முடிச்சு விட்டுலாங்கிறது நல்ல ஐடியா. இந்த பக்கம் இனிமே நமக்கு கன்ஃபெஷனோ சூனியக்காரியோ கிடைக்க வாய்ப்பு இல்ல. நம்ம விசுவாசிகளை கூப்பிடுங்க, ராணியை சிறைபிடிப்போம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுவார். ஆனா அதே சமயம் விசுவாசிகள் எல்லாத்தையும் நம்ம படைத்தளபதி ஆல்ரெடி கொண்டு போட்டார். உன் பேச்ச கேட்கிறவங்க யாரும் இங்க உயிரோட இல்ல அப்படின்னு சொல்றார். உங்களை சும்மா விட மாட்டேன்னு இவர் கத்தியால ஒத்தவனை குத்த மதகுருவையே படைத்தளபதி கத்தியால குத்திட்டாரு. ராஜதுரோகம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி மதகுருவுக்கே மரண தண்டனை. கண்ணா பெண்ணான்னு குத்தி மதகுருவையும் கொண்டு போட்டாங்க. மதகுருவோட ஆட்டம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம பசங்க ஸ்கல் ரிவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மண்டை ஓட்டு ஆத்து பக்கம் வந்துடுறாங்க. எதிர்பார்த்தாப்லயே இங்க ஏகப்பட்ட மண்டை ஓடு கிடக்குது. இவ்வளவு பேரை அந்த ஓனா மனுஷன் கொண்டு போட்டிருக்கான் போல. ஒரு வழியா இங்க வந்தாச்சு. இங்க யாரோ படுக்கிறதுக்கு படுக்க வசதிகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த ஓனாய் மனிதன் படுக்கிறதுக்கான ஏற்பாடோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க சில நாட்கள் அவன் இல்ல போல. ஏன்னா இங்க இருந்த நெருப்பு ரொம்ப நாளா எரியாம இருக்குது. அந்த கொல்லிக்கட்டை இதெல்லாம் இன்னைக்கு முழு பௌர்ணமி, கண்டிப்பா அவன் வருவான். நாம தயாரா இருக்கணுங்கிற அவ இப்பயும் ஒண்ணு கெட்டு போல. நாம இங்க இருந்து போயிடலாம்னு நம்ம பட்டிஸ்டா கூப்பிட்டா வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. இந்நேரம் அவன் நம்மள மோப்ப முடிச்சிருப்பான், நம்மள தேடி வருவாங்கிறாங்க. நீங்க போங்க, நான் உங்க இடத்துல இருந்து அவனை நான் பாத்துக்கிறேன், நான் தடுக்கிறேன் அப்படின்னு பட்டிஸ்டா சொன்னா, இல்ல வேண்டாம் நேரம் கடந்துருச்சு அப்படிங்கிறா சூனியக்காரி. ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நல்லா தெரியுது. அந்த பக்கம் ராணி படைத்தளபதியோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு முழு பௌர்ணமி, தனக்கு கொடுக்கறதா சொன்னது கிடைச்சிருமான்னு ரொம்ப ஆவலோட ராணி காத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது ராணின்னு படைத்தளபதி சொல்றாரு. உங்களுக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்குது, நான் இருக்கிறேங்கிறாரு. இல்ல எல்லாமே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறா அந்த ராணி. ஆனா ராணி கேட்ட அந்த விஷயத்துல தோத்து போகணும்னு சூனியக்காரி கிட்ட வேற படைத்தளபதி கேட்டிருக்கான். என்ன நடக்க போகுதோ பார்க்கலாம். சில்வரால வெள்ளியால செய்யப்பட்ட நகங்களை மோதிர மாதிரி சூனியக்காரி கையில போட்டுக்கிறா. ஏன்னா ஓனாய் மனிதர்களுக்கு சில்வர்னா வெள்ளினா ஆகாது. ஆனா இதெல்லாம் ஒன்னும் வேலைக்கு ஆகாதுங்கிறாரு நம்ம பாட்டிஸ்டா. ஏன்னா வெள்ளி கத்தி, வெள்ளி வாளு இதையெல்லாம் வச்சு ஆல்ரெடி ட்ரை பண்ணிருக்காங்க பல பேர். அவங்க எல்லாம் இறந்து போய் மண்டவோடா கிடக்குறாங்கன்னு எடுத்து சொல்றாப்ல. அப்பையும் கேட்காம போவா. வேண்டான்னு கைய பிடிக்கிறான். எனக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க முன்னோக்கி போறாங்க. மழை வேற ஜோரா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. முழு நிலவை பார்க்க முடியுது. பாட்டிஸ்டா வந்து இப்பயும் ஒண்ணு கெட்டு போலங்கிறது, நீங்க போயிடலாம் வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டா அப்பையும் இவ இல்ல அப்படிங்கிறா. திடுதிப்புன்னு நீ ஸ்டார்டிங்ல இருந்தே போய் பேசுனது எனக்கு தெரியுங்கிறா. என்னடான்னு பார்த்தா கடந்த சில நாட்களாக ஓனாய் மனுஷன் இங்க இல்லைன்னு சொன்னோம்ல, இருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா அந்த ஓனா மனுஷனே நம்ம பாட்டிஸ்டா தானா. முழு நிலவுல அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓனாய் மனுஷனா மாறித்தான் ஆகணும். இதெல்லாம் நம்ம சூனியக்காரிக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுதான் இவன் கூட பழகி இருக்கிறா போல தெரியுது. என்னையே ஏமாத்தி இங்க கொண்டு வந்தது என்ன கொல்றதுக்கு தானான்னு கேட்கறா. இல்ல இங்க வர வேண்டாம் வேண்டாம் நான் எவ்வளவு தடவை சொன்னனே, நீ தானே கேட்கல அப்படிங்கிறாரு நம்ம பாட்டிஸ்டா. முழு நிலவானதும் அவரோட உடம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருமாற ஆரம்பிக்குது. கையெல்லாம் பெருசாகுது, நகம் வளருது, உடம்புல போட்டிருந்த துணியெல்லாம் தானா கிழியுது. பிரம்மாண்டமான ஓனாய மனுஷனா வந்து நிக்கிறான். அப்போ தான் கையில இருந்த அந்த வாட்சை அவங்கிட்ட தூக்கி வீசி எறிவா. அதை அவன் பிடிக்க போக அந்த வெள்ளி நகங்களால கீறி விடுறா. பதிலுக்கு பிடிச்சு தள்ளி விட்டுறது. அப்புறம் தான் கண்கட்டு வித்தையை பயன்படுத்தி ஒரு செகண்ட் அவரை நிலதடுமாற வச்சுட்டு ஒரு பெரிய காக்கா மாதிரி இவங்க உருமாறுறாப்லையும் வேகமா வந்து அவங்க கூட சண்டை போறாப்லையும் காட்டுவாங்க. ஆனா பக்கத்துல வரும்போது அவங்க மறந்துடுவாங்க. என்னடான்னு பார்த்தா இது கண்கட்டு வித்தை தான். பக்கத்துல தான் இருந்திருக்காங்க. கண்ணா பின்னான்னு அந்த வெள்ளி நகத்தால பட்டிஸ்டாவோட வயித்தை கிழிச்சு எரிஞ்சிட்டாங்க. ஆனாலும் இன்னும் சாகல பாருங்க. சான்ஸ் கிடைக்கும் போது கடிக்கிறதுக்கு பாய வர சரட்டுன்னு ஒரு சத்தம். ஒரு வழியா பௌர்ணமி முடிஞ்சிருச்சுங்க. காலையில பார்த்தா இவர் மனித ரூபத்துல இருக்கிறார். உங்ககிட்ட இருக்கிற பவர் எனக்கு இருந்தா நல்லா இருக்கும். நீ விருப்பப்படும் போது காக்கா மாதிரி எல்லாம் மாறுற,
ஆனா எனக்கு அப்படி இல்லையே, முழு பௌர்ணமியும் வந்தாலே நான் விருப்பப்படலைனாலும் உருமாற வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன்னு வருத்தப்படுவார். அப்போ அந்த சூரியகாரி சொல்லுவா, இல்ல அது ஒரு கண்கட்டு வித்தை, நிஜத்துல என்னால உருவெல்லாம் மாற முடியாது, சும்மா ஒரு கண்கட்டு வித்தையை காமிச்சு ஒன்னு நான் திசை திருப்பினேங்கிறாங்க. கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கிறாரு பாட்டிஸ்டா. தூங்குன்னு தூங்க வைக்கிறாங்க இவங்க. மறுபடியும் அவர் முழிச்சு பாக்குறாரு. முழிச்சு பார்த்தா உடம்பு முழுக்க பெரிய பெரிய இரும்பு சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறா இவ. ஓ, முழு பௌர்ணமி இன்னும் முடியலையோ, கொஞ்சம் கொஞ்சமா பௌர்ணமி போய்கிட்டு இருக்குது, முடியிற ஸ்டேஜ்ல இருக்குது, அதனாலதான் இவ பயந்துகிட்டு இப்படி கட்டி வச்சிருக்கா போல தெரியுது. என்ன ஏன் இன்னும் கொல்லாம வச்சிருக்கிற அப்படின்னு அவன் கேக்குறான். கொன்று பேசாம மறுபடியும் உருமாறிட்டேனா கஷ்டமாயிடுங்கிறாரு. உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்லங்கிறா இவ. உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்லங்கிறா. உன்னை பத்தி நல்லா தெரியும், உன்னோட பலவீனமும் எனக்கு தெரியும். நான் அந்த ஓனாய மனுஷனை என் சிந்தையில நினைச்சு அவன் எங்க இருக்கிறான்னு பார்க்க முயற்சி பண்ணும்போது அந்த ஓனாய மனுஷனை பார்த்தேன். கூடவே கீழே இருந்த தண்ணியில அந்த ஓனாய மனுஷனோட உண்மை முகத்தையும் நான் பார்த்தேங்கிறாங்க. எஸ், பாட்டிஸ்டா தான் உண்மையான ஓனாய மனுஷங்கிறது அவங்களோட முதல் சந்திப்புலயே முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. முதல் சந்திப்புல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் அவருக்கு கையில அடிபட்டு இருக்கும்போது இவங்க தானே தையல் போட்டிருப்பாங்க. அந்த தையல் போடுறதுக்கு முன்னாடி அந்த கை பகுதியில ஒரு வெள்ளி காசை உள்ள வச்சு தச்சிருப்பாங்க. அதனாலதான் பாட்டிஸ்டா ஓனாய மனுஷனா உருமாறும் போது அவனோட தோள்பட்டையில இருந்த அந்த வெள்ளி ஒரு குழம்பு மாதிரி உருவாகி அவரை ரொம்பவே பலவீனப்படுத்தி இருக்கும். அப்படி பலவீனமா இருந்ததுனாலதான் நம்ம சூனியக்காரியால அவரை ஜெயிக்க முடிஞ்சது. முழுக்க எல்லாமே ஸ்கெட்ச். பயங்கரம் இல்ல? இவன் உருமாறும் போது உள்ள அந்த சில்வர் குழம்பு இருந்ததுனால அது ரத்தத்துல கலந்து இவருக்கு ஒரு பாய்சன் மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் பலவீனப்பட்டு போனார். சரி, நீ சாக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு கத்தி எடுத்து குத்த போற சமயம் ஒரு நிமிஷம் யாரு கேட்டாலும் உன்னால நோ சொல்ல முடியாதுல்ல, எனக்கு ஒண்ணு வேணும்னு கேட்டுவிட்டாங்க. என்ன வேணும்னு கேட்டா எனக்கு நீதான் வேணுங்கிறான் அவன். நாம ஒன்னா வாழணுங்கிறான், ஒன்னா வேட்டையாடணுங்கிறான், ஒன்னா சண்டை போடணுங்கிறான். உனக்கும் எனக்கும் தனிமை தான் இதுவரை துணையா இருந்தது, அந்த தனிமையை தாண்டி நாம துணைக்கு துணையா நிக்கணுங்கிறான். உனக்கும் இதெல்லாம் வேணுங்கிறது எனக்கு தெரியும், ஒத்துக்கோ அப்படிங்கிறான். யாரு என்ன கேட்டாலும் நோன்னு சொல்லாம நான் கொடுக்க வேண்டியதுதான் இந்த அம்மா கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சாபமே. யார் என்ன கேட்டாலும் கொடுத்தாகணும். சோ நான் இப்ப கேட்கறத கொடுக்க தயார், ஆனா ஒவ்வொன்னுக்கும் ஒரு விலை இருக்குதுங்கிறாங்க. கேளு, என்ன வேணாலும் கேளு, தர்றேன் அப்படின்னு இவர் ஒத்துக்கிறார். அந்த விலை என்னங்கிறத சொல்றதுக்குள்ள மேகங்கள் மறைச்சிட்டு இருந்த அந்த பௌர்ணமி நிலவு வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிலவு வெளியில தெரிய ஆரம்பிச்சதும் இவர் உருமாற ஆரம்பிச்சிடுறார். வேற வழி இல்லாம அவளும் கத்தியால நெஞ்சில இறக்கிட்டா. அடுத்த நாள் காலையில பார்த்தா ஒரு மேட்ல அவரை புதைச்சிட்டாலா என்னன்னு தெரியல, எலும்பு குடுகளா எதையோ புதைச்சாப்புல இருக்குது. ஞாபகார்த்தமா அந்த வாட்சை மேல வச்சுட்டு மரியாதை செலுத்திட்டு அவ அங்க இருந்து புறப்பட்டு போறா. அப்ப கொஞ்சம் ரத்த கரையா இருக்குது, இவங்களுக்கும் கொஞ்சம் அடிபட்டு இருக்கும் போல தெரியுது. குதிரை ஏறி புறப்பட்டு வராங்க. சிட்டிக்கு வந்தாச்சு. அதுலயும் குறிப்பா அந்த நிலக்கரி சுரங்க ஆட்கள் வேலை பாக்குறாங்கல்ல, அந்த இடத்துக்கே வந்தாச்சு. சூனியக்காரிய பார்த்ததும் அங்க அடிமைகள் மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு புரட்சி ஏற்படுது. அங்க இவங்களை ஆண்டுகிட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் குத்தி கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. சூனியக்காரி வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. மதகுருவோட சர்ச்சையே பாம் வச்சு வெடிக்க செய்யறாங்க. வந்தியரையோ ஒப்படைக்கிறாங்க. ஓனாய் மனுஷனோட அந்த ஓனாய் தோலைத்தான் உரிச்சு எடுத்துட்டு வந்திருக்கா போல. அத தளபதி கிட்ட கொடுத்து போ, ஒரு ராணி கிட்ட அவ உடம்புல ஒரு கீரலை ஏற்படுத்தி ரத்தத்தை இந்த தோல் மேல படிக்கும்படி செஞ்சு அப்புறம் இந்த தோலை எடுத்து போட்டுக்கணும். இன்னைக்கு ராத்திரி லூனார் சைக்கிள் முடிவடைகிறதா, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இதை அவ செஞ்சாகணும். அப்படி செஞ்சுட்டா அந்த பவர் இவளுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு எடுத்து சொல்றா. ஆனா இவன் கோவமா இருக்கிறா. அவளுக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றிட்ட, ஆனா எனக்கு கொடுத்த சத்தியத்தை நீ நிறைவேற்றலையே, இந்த முயற்சியில நீ தோக்கணும் தானே நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உனக்கும் கேட்டது கிடைச்சிருக்குப்பாங்கிறாங்க. இவனுக்கு புரியல, என்னமா சொல்ற, நீங்க பாரு, நீ ஏன் அந்த மாதிரி கேட்டேன்னு எனக்கு தெரியும், உனக்கு அந்த ராணி வேணும், அதுதான் உன் மனசுல இருந்த அந்த ஆழமான ஆசை. ஆனா அந்த ராணிக்கு ஒரு லவ்வர் இருந்தான், அவ இருக்கிறவரை அவ உன் கூட சேர மாட்டா, அதுக்கு தடையா இருந்த அந்த ஒருத்தரை நானும் கொன்னுட்டேன். இனி அவளுக்கு ஒன்ன வெட்டா ஆள் இல்ல. சோ நீ நினைச்சா அவளையே உன் வசம் வச்சுக்கலாம், இது உனக்கு ஒரு பெரிய பிளஸ், என்ஜாய் பண்ணுன்னு சொல்ற. ஆமா, யார் இந்த ஓனாய் மனுஷன், அவன் பேர் என்ன அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அந்த ஓனாய் மனுஷனோட பேரு பாட்டிஸ்டா அப்படின்னு சொன்னதும் தளபதி அரண்டு போறான். அந்த தோலை பார்த்ததும் கதறி ராணி அழுகுறாங்க. ஆக்சுவலா இந்த அம்மா ஏன் தான் ஒரு ஓனாய் மனுஷியா மாறணும்னு ஆசைப்பட்டா அப்படின்னா, பாட்டிஸ்டா ஓனாய் மனுஷங்கிறது இந்த அம்மாவுக்கு தெரியும். அவன் கூட சேர்ந்து வாழணும்னா தானும் ஒரு ஓனாய் மனுஷியா மாறினாதான் சாத்தியம். ஓனாய் மனுஷனோட ஓனாய் மனுஷி வாழ முடியும், குடும்பம் நடத்த முடியும் இதெல்லாம். சோ அதுக்காக தான் இவங்க அந்த வரத்தை கேட்டது. ஆனா அப்பயே சொன்னாங்கல்ல, நல்லா யோசிச்சு கேளு, இது உனக்கு வழிகளை கூட பின்னால கொடுக்க இருக்கும் அப்படின்னு. ஆனா அதையும் மீறி அவ கேட்டா, ராணி கேட்டா, இல்ல நான் கேட்டதுதான் வேணும்னு. இப்போ கேட்டது கிடைச்சிருச்சு, இதை எடுத்து போட்டா இவ ஓனாய் மனுஷியா மாறிட முடியும். ஆனா இவ எதுக்காக கேட்டா, பெட்டிஸ்டா கூட வாழணும்னு தான் கேட்டா. ஆனா பெட்டிஸ்டாவையே கொன்னு அதன் மூலம் தான் தனக்கு சக்தி கிடைக்குங்கிறது இவளுக்கு தெரியல. அதை நினைச்சுதான் வருத்தப்படுறா. படைத்தளபதி இதெல்லாம் நான் உங்க நல்லதுக்காகத்தான் செஞ்சோம்னு ஒரு வார்த்தையை விட்டதும் இவளுக்கு படைத்தளபதி மேல பயங்கர கோவம் வருது. உங்க நல்லதுக்காகத்தான் செஞ்சேங்கிறான், என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பையுமே அவனையே கொல்ல வச்சிட்டியான்னு சொல்லி கொண்டையில சொருகி வச்சிருந்த ஊசி எடுத்து படைத்தளபதியோட கழுத்துல குத்தி படைத்தளபதியும் கொண்டு போட்டா. மொத்தத்துல நம்ம சூனியக்காரி கிட்ட யாரு வரம் கேட்டாலும் வர நிறைவேறாப்புல தெரியும், ஆனா அவர்களோட முடிவு மோசமானதாகத்தான் இருக்கும். இப்ப பார்த்தா இப்ப இந்த சிட்டியை ஆள்றதுக்கு வேற ஆட்களே இல்ல. ஆள்றதுக்கு ஆட்கள் இல்லைன்னா அடிமைகளும் அங்க இருக்க போறது இல்ல. சோ அங்க அடிமைகளாக வேலை பார்த்த அத்தனை பேருமே மேல நோக்கி வேகமா ஓடியாராங்க.
அரசவை நோக்கி ஓடியாந்து அங்க மிச்சமிதி இருக்கிற வீரர்களையும் கொண்டு குவிக்கிறாங்க. இனி இங்க மன்னராட்சியோ ராணி ஆட்சியோ கிடையாது, இனி நாங்க தான் ஆட்சி பண்ண போறோங்கிறாப்ல அடிமைகள் எல்லாம் அரண்மனைக்குள்ள ஓடி வந்துட்டாங்க. இதை பார்த்ததும் ராணி பயந்து போய் எங்க நம்மளையும் கொண்டுடுவாங்களோன்னு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அந்த ஓடாய் தோலை அவ எடுத்துக்காம அப்படியே விட்டுட்டு தான் ஓடுறா பயந்து போய். அந்த லூனார் சைக்கிள் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில சூரிய வெளிச்சம் நல்லா சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஓனாய் தோல் அப்படியே கரைஞ்சு காத்தோட காத்தா போயிடுச்சு. அப்படி கரைஞ்ச அந்த தூசெல்லாம் பட்டிஸ்டா புதைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல தான் வந்து மறுபடியும் படியுது. அடுத்த நொடி புதைக்கப்பட்ட அந்த இடத்துல கிடுகிடுன்னு நில நடக்கும். ஒரு கால் இதை யாராவது அந்த தோலை போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பவர்ஃபுல்லா வந்து சேர்ந்திருக்கும். இவன் புதைக்கப்பட்டவனாவே இருந்திருப்பான். ஆனா அப்படி அந்த தோலை போட்டுக்காததுனால அது எரிஞ்சு சாம்பலாகி இவங்கிட்டயே வந்து சேர்ந்துருச்சு. சோ இவரோட பவர் இவர்கிட்டயே திரும்ப வந்துருச்சு. இப்ப பார்த்தா ஜம்முனு கிளம்பி சூனியக்காரியா பாக்குறதுக்காக அவர் கையில துப்பாக்கியோட வந்து சேர்றார். நீ எப்படி என்னோட தோலை எல்லாம் உரிச்சு எடுத்தியோ அதே மாதிரி வேணா நானும் வந்து உன் தோலை உறுத்து எடுக்கட்டுமா அப்படின்னு வந்து கேக்குறார். கதை இந்த மாதிரி முடிஞ்சா நல்லா இருக்காது, தீர்ப்பை மாத்தி சொல்லுங்கிறா அவ. என்னமா தீர்ப்பை மாத்த சொல்ற, நீ எனக்கு பண்ணதெல்லாம் துரோகம் மட்டும் தானே சொல்ல, இல்ல நான் உனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கிறேங்கிறாங்க. அவ வந்து இந்த மாதிரி ஒரு விசித்திரமான வரத்தை கேட்கும் போதே எனக்கு தெரியும் அவன் உன்னை லவ் பண்றா, உன்ன மாதிரியே ஓனா மனுஷியா மாறணும்னு ஆசைப்படுறான்ட்டு. ஆனா எனக்கு இருக்கிற சாபத்தை பத்தி உனக்கு தெரியும்ல, யாரு என்ன வந்து கேட்டாலும் அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது என் மீது இருக்கிற சாபம். ஆனா என்கிட்ட அந்த மாதிரி வரம் கேட்கிறவங்களோட நிலைமை எப்பவுமே மோசமா தான் முடியுங்கிறது அவங்களோட விதி. இந்த மாதிரி ஒரு சாபத்துல இருக்கிறவ தான் நான். அதனாலதான் என்கிட்ட வந்து ஓனாய் மனுஷியா மாறணும்னு அவ வரம் கேட்டா அது கிடைக்க போற சமயத்துல அவளோட விதி முழுமையாக மாறி போனது. அதே மாதிரி அவளுக்காக அது நடக்க கூடாதுன்னு படைத்தளபதி வரம் கேட்டான். அவனும் செத்து போனான். காரணம் என்கிட்ட அவன் வரம் கேட்டதுனால கிடைச்சாப்புல கிடைக்கும், ஆனா கடைசி நிமிஷத்துல கிடைக்காது, செத்து போயிட்டான். எனக்கு தெரியும் உன்னோட தோலை கொண்டு போய் கொடுக்கும்போது கண்டிப்பா அதை அவ போட மாட்டான்னு எனக்கு தெரியும். அடுத்த நாள் சூரிய உதயத்துல அது கரைஞ்சு போயிடும், உன்னிடமே வந்து திரும்ப சேரும், நீ மறுபடியும் உயிர்த்து எழுவாய்ங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் உன்னை கொல்லவே இல்லை, உயிர்த்து எழுதுறது கூட தப்புங்க. ஆக்சுவலா தோலை மட்டும்தான் பிச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறா. இவனுக்கு தான் மனுஷனா மாறும்போதும் மறுபடியும் ஓனாயா மாறும்போதும் தோல் புதுசா முளைக்குமே, புதுசா உதிருமே. இந்த தோலை பிக்கிறதுனால அவனுக்கு ஒன்னும் ஆக போறது இல்லைங்கிறது அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும். நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும்னு எல்லாத்தையுமே முன்னாடியே கெஸ் பண்ணிருக்காங்க, கரெக்டா சொல்றாங்க. ஆனா இவன் நம்ப மாட்டான். கையில துப்பாக்கி வச்சிருக்கான், சுட போறான். ஞாபகம் இருக்கா, இந்த துப்பாக்கியை சரி பண்ணி கொடுத்தது இவங்க தான். இப்ப கூட சொல்றேனே, இப்ப நீ சுட்டா கூட அந்த துப்பாக்கி வேலை செய்யாதுங்கிறது எனக்கு தெரியும், அதை பார்த்து நீ நம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவனும் சுட்டு பாக்குறான், பார்த்தா வேலை செய்யல. எல்லாத்தையுமே கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து பாருங்க, இவங்க கையிலயும் ஒரு கத்தி வச்சிருக்காங்க, அவனும் ஒரு கத்தி வச்சிருப்பான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குதிக்க போறாப்ல போய் கழுத்துல கத்தி வைப்பாங்க. இதைத்தானே நீ கேட்ட, நாம ஒன்னா வாழணும், தனிமையை வெறுத்து தனிமையோட இருக்கிற நீயும் நானும் துணையா இருக்கணும்னு கேட்ட, சண்டை போடணும்னு கேட்ட, எல்லாம் கரெக்டா நடக்குது பாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நொடி கட் பண்ணி காமிச்சா ரெண்டு பேரும் ஜம்முன்னு கிளம்பி அந்த லாஸ்ட் லேண்ட் பக்கத்திலேயே ஒரு குடும்பமா வாழ்றதுக்காக புறப்பட்டு போறாப்ல காட்டி படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் இது பாசிட்டிவ் எண்டிங் மாதிரி தெரியுது. ஆனா நீங்க ஒண்ணு யோசிக்கலாம், இவனும் தானே அந்த சூனியக்காரி கிட்ட வரங்கேட்டான் நாம ஒன்னா வாழணும்னு. அப்படி வரங்கேட்டா கிடைக்க போற நேரத்துல இவனுக்கு எல்லாம் தப்பா நடக்கணும், இவனும் சாகணுமேனு நீங்க யோசிக்கலாம். இங்கதான் டைரக்டர் அந்த ட்விஸ்ட மைன்யூட்டா வச்சிருக்காரு. மித்த எல்லாருமே ஒரு வரம் கேட்கும் போது, ஒரு டீல் போடும்போது சன்மானத்துக்கு பணம் கொடுத்தாங்க. அப்படி பணத்தை வாங்கின பிறகுதான் அந்த டீலு க்ளோஸ் ஆகும். ஆனா இங்க இவன் வரம் கேட்டா நிஜம்தான், நீங்க நானும் ஒன்னா வாழணும்னு கேட்டான் தான். ஆனா அதுக்கு இவன் காசு கொடுத்தானா, கொடுக்கல. அந்த விலை கொடுக்காததுனாலதான் வரம் முழுமையடையல. அதனாலதான் இவங்களுக்கு பாசிட்டிவ் எண்டிங். நல்லா இருந்ததுல வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.